வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌழி. நம்ம தொடர்ந்து ஜோதிட பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 12 பாவங்கள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள் அப்படின்றத பல்வேறு விஷயங்கள், பல்வேறு முறைகளில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்னுடைய மெத்தடுங்கிறது டிகிரி சுத்தமாக பகுத்து பார்க்குற முறை. இந்த பகுத்து பார்க்குற முறையில் நமக்கு பின் பாயிண்டா ஒரு விஷயம் நம்ம கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்ப நட்சத்திரங்கள் தான் காரியங்களை செய்யுது, நட்சத்திரங்கள் தான் பாவங்களுக்கு இயக்கத்தை கொடுக்குது. அந்த பாவம் நமக்கு என்ன விஷயத்திற்கு என்ன பதிலை வச்சிருக்குன்னு பார்க்கறது தான் இந்த மெத்தட். அந்த வகையில் நம்ம தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பால சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதில் பயன்பெற்றும் வருகிறீர்கள். இன்னும் நீங்க அப்சர்வ் பண்ணாதவங்க நல்லா அப்சர்வ் பண்ணி கேட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ற மெத்தடே உங்களுக்கு புரியும். இப்போ நம்மளுடைய குரூப்லாம் நம்ம நட்சத்திர குறியீடுகளை பத்தி சொல்றோம். டெய்லி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த குறியீடுன்னு சொல்றோம். அப்ப அதையெல்லாம் பயன்படுத்தணும். அதை எப்ப பயன்படுத்தணும்னா நம்ம ஜனஜாதகத்துல எந்த நட்சத்திரம் நமக்கு எந்த விஷயத்துக்கு சாதகம் தெரிஞ்சுட்டு நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அனைத்து விஷயத்திலையும் நம்ம நினைக்கிற காரியங்கள் சாதகமா பாதகமான்னு தெரிஞ்சு பயணித்து வெற்றி அடையலாம். இந்த பதிவுல மிதுன லக்ன அன்பர்களுக்கு நம்ம லக்னத்துல செவ்வாய் கிரகம் குருவனுடைய நட்சத்திரமான புனர்பூசத்துல போறது, நமக்கு 5ஆம் இடமான துலா ராசியில 5ஆம் அதிபதியான சுக்கிரன் குருவனுடைய இன்னொரு நட்சத்திரமான விசாகத்துல போறது. இந்த 2 பேரும் ஒரு சுப விளைவை ஏற்படுத்துறாங்க லக்னத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும். அதை பத்தி பார்க்க போறோம். இந்த நிகழ்வு 12 நாட்களுக்கு இருக்கு. அதாவது அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 12 நாட்களுக்கும் சுக்கிரன் செவ்வாய் சுப பார்வை எந்த அளவுக்கு நம்மளை ஆகர்ஷணம் பண்ணுது, அதாவது சொக்க வைக்குது அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க. ஏன் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, செவ்வாய் கிரகம் பெண்களுக்கு கலத்திரக்காரகம், சுக்கிரன் கிரகம் ஆண்களுக்கு கலத்திரக்காரகம். இந்த 2 பேரும் 5ஆம் இடமான விருப்பம், சந்தோஷம், உல்லாசம், அந்த மாதிரி இடத்துல காதல், இதையெல்லாம் டெவலப் பண்ற இடத்துல உட்கார்ந்து லக்னத்திலையும் ஒரு கிரகம் உட்கார்ந்து இந்த 2 பேரும் ஒரு சுப பார்வை பார்த்துக்கிறாங்க. இதைத்தான் நம்ம இந்த ஆண் பெண் காரகத்துவர்கள், அதாவது கலத்தர காரகத்துவர்களா மாறி இவங்க 2 பேரும் ஒரு இன்ப கிளர்ச்சி ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இது பருவ வயதுல இருக்கவங்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு அமைப்புன்னு எடுத்துக்கலாம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னத்திலேயே செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு. அதனால தன்னுடைய ஆற்றலை எமோஷனை வேகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாயினால கொஞ்சம் முரட்டு சுபாவம், துணிச்சல், தைரியம், மேலும் காமம், மோகத்துல கொஞ்சம் அதிகமா வேலை செய்யக்கூடிய கிரகம். அதாவது ஒரு அவசரப்படுத்தக்கூடிய கிரகம், அதிரடி நடவடிக்கைகளுக்கு தயாராகக்கூடிய கிரகம். அதே நேரத்துல சுக்கிரன் 5ஆம் இடமான ஒரு அன்பு, பாசம், காதல், குழந்தை, விளையாட்டு, ரசிக்கிறது, கலைகள், இது அத்தனையும் வச்சிருக்கு. 5ஆம் இடம் தான் சினிமா கூட, விளையாட்டு கூட. அந்த மாதிரியான ஒரு பொழுதுபோக்கான ஒரு அமைப்பான இடம் தான் துலா ராசி. அந்த இடத்துல அதிபதியான சுக்கிரன் அங்கேயே குரு மாதிரி செயல்படுறார். இந்த குரு நமக்கு யாரு அப்படின்னா, விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதியான குரு நமக்கு 7ஆம் வீட்டு அதிபதி. அப்ப அந்த 7ஆம் இடம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு நம்ம விருப்பப்படுற நபரையே திருமணம் பண்ணிக்கிறது கூட குறிக்கும். அதுல நமக்கு செவ்வாய் அப்படின்ற கிரகம் நம்முடைய லக்னத்திற்கு 6ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகிறார். அதனால 6ஆம் வீடுங்கிறது நம்ம செய்யற சர்வீஸ், வேலை, இதெல்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பேருக்கு அது உடல் உபாதைகள் சார்ந்தவும் கிரகம். ஆனால் லக்னத்துல இருக்கிறதுனால
இப்ப அந்த செவ்வாய் குரு மாதிரி செயல்படுறதுனால கொஞ்சம் வந்து ஒரு முரட்டு சுபாவத்துல, அதிரடி நடவடிக்கையில சில ரகசிய செயலாக செயல்படக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகமாகும். இதெல்லாம் வந்து நம்ம ஜனன ஜாதகத்துல சுக்கிரனோ செவ்வாயோ வீக்கா இருந்தா பிரச்சனை பண்ணி விட்டுருங்கிறதையும் கவனத்துல வச்சுக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து மிதுன லக்னத்துக்கு ஒரு பாவக்கிரகம், சுக்கிரன் வந்து சுபக்கிரகம். இந்த 2 பேரும் ஒரு பார்வையில பண்ணும்போது பருவத்துல இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய கிளர்ச்சியினால நடக்கக்கூடிய தவறுகளையோ அல்லது அதனால வரக்கூடிய விமர்சனங்களையோ இது சுட்டி காட்டும். ஸோ அதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அது போக இயல்பிலேயே நமக்கு ஆற்றல், கலை ஆற்றல், அறிவு ஆற்றல் இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். கலை வந்து இண்டிவிஜுவலுக்கு வேறுபடும். ஒவ்வொரு கலைஞனும் ஒவ்வொரு விஷயமா தனித்துவம் வாய்ந்து விளங்கு புகழ் பெறுவாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிரன் வந்து நமக்கு அபரிமிதமான செல்வாக்கு வளர்த்துவாங்க. ஒரு குழந்தைகள் வந்து மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு பரதநாட்டியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு வாய்ப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே போல கம்ப்யூட்டர் சாதனங்கள்ல இந்த டிசைனிங் பண்றது, கம்யூனிகேஷன் டெவலப் பண்றது, ப்ராஜெக்டா அதை வடிவமைக்கிறது, இதுலையெல்லாம் ரொம்ப தனித்துவம் வாய்ந்த ஒரு டெவலப்மெண்ட்டை உருவாக்கும். அந்த விதத்துல சமூகத்துல வந்து ஒரு புகழ் பெறும். ஒரு போட்டி பொறாமை இருக்கிற இடத்துல நம்மளுடைய வசீகரத்தன்மை அதிகரிக்கும். அப்ப ஃபீல்டு ஒர்க்குன்னு வரும்போது நமக்கு அதுல வந்து டெவலப்மெண்ட்டை காட்டி கொடுக்கும். இப்ப லக்னத்துல இருக்கிற செவ்வாய் வந்து கொஞ்சம் கோபத்தை உண்டு பண்ணும். முன்கோபம், துணிச்சல், தைரியம், முரட்டு சுபாவம் இதையெல்லாம் உண்டு பண்ணணும். ஆனால் அதை வந்து சரியா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா சட்ட ரீதியாகவும் ஒரு தன்னடக்கத்தோடையும் ஒரு தொழில் மேல் கொண்ட பக்தியாகவும் அதை செயல்படுத்தினோம்னா நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும். அதுல வந்து சந்தேகம் இல்லை. டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல கோபத்தை வெளிக்காட்டாம கொஞ்சம் சாந்தமா போய்கிட்டு நம்ம காரியமாகிற வரைக்கும் பணிவை வெளிப்படுத்தும் போது நமக்கு நன்மைகள் நடக்கும். அதுல வந்து செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுக்கு பொருள் ரீதியாக, புகழ் ரீதியாக, ஒரு படிப்பு கலைகளை வளர்த்தெடுக்கிறதுக்கு ரீதியாக நன்மைகளை பண்ணுவாங்க. அந்த வகையில வளர்ச்சி காணக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த பருவ கிளர்ச்சியில இருக்கவங்க மட்டும் தங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் சுக்கிரனுடைய நிலைமை அனுசரித்து பண்ணிக்கணும். இப்ப ஆண்களுக்கு சுக்கிரன் களத்திரக்காரர்கள், பெண்களுக்கு செவ்வாய் களத்திரக்காரர்கள். இந்த 2 பேரும் விருப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆக்டிவேட் ஆகுறாங்க. ஒருவரை ஒருவர் விரும்புதல் அப்படிங்கிறதுல ஆக்டிவேட் ஆகுறாங்க. ஸோ அதை விளையாட்டுத்தனமா நம்ம வந்து அதை பெருசு பண்ணி அதுவே வந்து விபரீதமா போயிடக்கூடாதுங்கிறதுல கவனமா. அதனால ரசனை வேறு, நம்மளுடைய வாழ்க்கை வேறு. ரசனையை வாழ்க்கையா நினைக்கும் போதுதான் பிரச்சனை உண்டாகும். அதே மாதிரி திருமண காரியங்கள், குழந்தை பிறப்பு, சுப காரியங்கள் இதுக்கெல்லாம் இந்த 12 நாட்கள் உங்களுக்கு சாதகமாகும். உங்களுக்கு இன்வால்மெண்ட்டு உங்களுக்கு நல்ல துணையை தேடி கொடுக்கும். ஒரு உறுதி பண்ணிக்கிறது, பத்திரிக்கை அடிக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாகும். இப்ப ஐடி லைன்ல இருக்கவங்களுக்கு பிரத்யேகமா டெவலப்மெண்ட் கிடைக்கும். சுக்கிரன் அப்படின்னாலே சொகுசான ஒரு தொழில் செய்யறவங்க, ஆபரணங்கள், விலை உயர்ந்த ஆடைகள், பட்டு நெசவு, விலையுயர்ந்த பட்டாடைகள், ஃபேன்சி டிசைனிங் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில்களும் எடுத்துக்கலாம். சொகுசு கார்கள், இன்டீரியர் டிசைனிங், வீட்டுக்கும் காருக்கும் இது எல்லாமே சுக்கிரனுடைய அமைப்பு. செவ்வாய் வந்து நமக்கு பூமிக்காரர், விவசாயத்துக்கும் சம்மந்தப்பட்டிருக்கிறது, கருவிகள் தயாரிப்பதற்கும் ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் நல்ல கிரகம், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இயங்கக்கூடியது. அதனால இந்த தொழில இருக்கவங்களுக்கெல்லாம் வளர்ச்சிகள் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். எழுத்தாளர்கள், எழுத்தாற்றல் மிக்கவர்கள், கவிஞர்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த ஒர்க் அவுட் ஆகிறது வந்து நமக்கு மன திருப்தியாகவும் இருக்கும். அதனால ஒருபடி நம்ம லைஃப்ல வந்து ஒரு லிஃப்டிங் கிடைக்கும்.
இப்போ இது அடிப்படையில செவ்வாய் கிரகம், சுக்கிரன் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த கிரகத்தினுடைய பார்வையை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, அடித்தளத்துல இருக்கிற நட்சத்திர ரூட்டு தான் காரணம். இப்ப நம்ம லக்னத்துல இருக்கிற நட்சத்திரம் தான் நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கு, நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கு. அது ஒரே நட்சத்திரத்துல 2 கிரகம் அந்த இடத்துக்கு வரும்போது அப்பதான் சுப பார்வை, சுப விளைவு ஏற்படுத்துறாங்கங்கிறது தான் இந்த கான்செப்ட். 1ஆம் இடம் என்பது நம்முடைய சிந்தனை, செயல்திறன், நம்முடைய ஆக்கமும், ஊக்கமும். 5ஆம் இடம் என்பது நம்முடைய கலைத்திறன், கிரியேட்டிவிட்டி மைண்டு, நம்முடைய ரசனை, நம்முடைய ஆழ்மனது, அறிவு, மிகப்பெரிய ஆழ்ந்த அறிவு, இதையெல்லாம் குறிக்கிறதுனால அது வந்து ரசிச்சு ருசிச்சு நம்ம வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு சமம். அப்ப அந்த வகையில மூளை உழைப்பு சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கவங்க எல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.